இதே பெண் ராசியாக இருக்குது, பெண் சிங்கம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே. ஆனால் எய்ம்லெஸ். அதோடைய நோக்கம் எல்லாம் ஆண் சிங்கம் என்ன சொல்கிறதோ அப்படியே ஆண் சிங்கத்துக்கு இதுக்கு கூட இருந்துருக்கு. தனக்குன்னு எய்ம் வச்சுக்கல, அப்படி இருக்காது. எடை குறைவாக இருக்கும். பவகரணத்தில் பிறந்தவா எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை வரதுக்கு முன்னாடி கத்திடுவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. அவன் கத்துறதை கண்டு நமக்கு பயமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு கை பார்த்துடுறவங்க நம்பாங்க, அந்த மாதிரி கத்தக்கூடியவங்க பவகரணம். சொந்த வீடு கண்டிப்பாக லைஃப்பில் அவை குடியிருக்க. ஏன்னா சிங்கம் குடியிருக்க ஒரு குகை வேணுமே, குடியிருக்கிறதுக்கு சொந்த இது உண்டு. முரட்டுத்தனம் நிறைய இருக்கும். நீங்கள் பவகரணத்துக்காரால எப்படி மயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுக்கணும். அவளுக்கு பரிசு பொருள் கொடுத்தா ரொம்ப ஆனந்தம். சில பேர் இப்படி பிரித்து பார்ப்பா, அந்த பரிசு என்ன இருக்குது, நமக்கு என்ன பரிசு பொருள் கொடுக்குறான்னு. அதெல்லாம் பவகரணத்துக்காரான அர்த்தம். அவளுக்கு ரொம்ப விரும்பி கிஃப்டை விரும்பி பிரித்து பார்த்து, நம்ம அது கல்யாணத்துக்கு வந்திருக்கா, ரிசப்ஷனுக்கு வந்திருக்கா, வழகாப்புக்கு வரா, எதுக்குனாலும் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். நீங்கள் கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸில் ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு மேனேஜராக இருக்கணும், இன்னும் சிஇஓவாக போகணும் அப்படின்னா அதெல்லாம் இவாளால் தான் முடியும். அந்த தைரியம், கட்ஸ் பவகரணத்தில் இருக்குது.